படத்தோட ஹீரோயின் சந்திரா ஒரு போர் நடந்த ஒரு இடத்துல மர்மமான ஒரு பொருளோட இஸ்தார்னு ஒரு ஏஜென்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு ஸ்வீடன்ல இருந்து பெங்களூருக்கு வரவழைக்கப்படுறா. படத்தோட ஹீரோ சன்னி சந்திராவோட ஃப்ளாட்டுக்கு ஆப்போசிட் ஃப்ளாட்ல தான் தங்கியிருக்கான். சன்னிக்கு சந்திராவை பார்த்த உடனே பிடிச்சிருது. சன்னி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆப்போசிட் ஃப்ளாட்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ சன்னியோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சன்னியோட வீட்டுக்கு வந்து, நீ கொடுத்த பூனையை நீயே வச்சுக்கோ, என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு பூனைனா அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பூனையை கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறா. சந்திரா நைட் ஷிஃப்ட் ஜாபில் ஜாயின் பண்ணுறா. அவளை இன்டர்வியூ எடுக்கிறவங்க ஏன் நைட் ஷிஃப்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம சந்திரா, எனக்கு ஆஃப்டர்நூனில் கிளாஸஸ் இருக்குது, அதனால தான் நைட் ஷிஃப்டில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வேணு நியூஸ் பார்த்துட்டு இருக்கான். அந்த நியூஸில் ஆர்கன் மாஃபியாவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. வேணு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஆனால் அவன் இன்னும் மெடிக்கல் கிளாஸ் பாஸ் ஆகலை. அவங்க நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து, உங்களோட பூனை ரோடுக்கு ஓடிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட உடனே சன்னி பூனையை காப்பாற்றுறதுக்காக போகிறான். அங்கே ஒரு அக்கா ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே சன்னி ரோடை கிராஸ் பண்ணுறான். அப்போது அவனை ஒரு காரு மோத வருது. இப்போ பூனையை காப்பாற்றுறதுக்காக பூனையை அந்த பக்கம் தூக்கி எறிஞ்சிடுறான். இப்போ சன்னிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த கார் வேற அவனுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடுது. அந்த சமயத்தில் அவன் செத்துட்டதாகவே நினச்சிடுறான். ஆனால் அவனை யாரோ காப்பாற்றிடுறாங்க. யாருன்னு அவனுக்கு தெரியல. அவனை காப்பாற்றுறது யாரு அப்படின்னு ரொம்ப யோசிச்சு பார்க்குறான். அப்போது அவனுக்கு சந்திரா தான் அவனை காப்பாற்றிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இந்த பக்கம் ஒரு ஒயிட் சாரி கட்டின ஒரு பொண்ணு ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டு இருக்கா. தனியாக நடந்து போகிற பொண்ணை ஆர்கன் மாஃபியாவை சேர்ந்த ஒரு 2-3 பேர் ஆட்டோவில் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க கையில் சிரஞ்சு ரெடி பண்ணிவிட்டு அவளை கடத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல போலீஸ் கார் நிற்கிது. அந்த கார்லேருந்து போலீஸ் இறங்கி வரான். அந்த போலீஸை பார்த்த உடனே நாச்சியப்பன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஆர்கன் மாஃபியா கும்பல் பயந்து போயிடுறாங்க. இப்போது நாச்சியப்பன் அங்கே ஒரு கேமரா இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, நீ இந்த ஏரியாவா, இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற, இந்த நேரத்தில் பொண்ணு வீட்டில் தான் இருக்கணும், இப்போ ஏன் நீ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிற, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து நாச்சியப்பனோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் ஒரு லேடி ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த லேடி போலீஸ் அங்கே வந்த உடனே நாச்சியப்பனை பார்த்து, சல்யூட் அடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நாச்சியப்பன் ஒரு பொண்ணுக்கு சல்யூட் அடிக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு நினச்சாலும் சீனியர் ஆஃபீஸருங்கிறதுனால அவளுக்கு சல்யூட் அடிக்கிறான். அந்த ஒயிட் சாரி கட்டின பொண்ணை, வாமா நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் ட்ராப் பண்ணுறான். இப்போது சன்னி ஹீரோயின் தான் என்னை காப்பாற்றுனா அப்படின்னு சொல்லி வேணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வேணு அவளை யாருமே அந்த இடத்துல பார்க்கல. உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் அவளை அங்கே இருக்க மாதிரி காட்டியிருக்கு, உன்னோட மைண்ட் அவளை உஷார் பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்லி ஹீரோவை கலாச்சிட்டு போயிடுறான். சந்திரா நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சந்திரா கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை அந்த ஆர்கன் மாஃபியா கும்பலை சேர்ந்த ஒருத்தன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியும் கேட்காம, விருப்பம் இல்லைன்றதுனால அவன் மேலே ஆசிட் அடிக்கிறதுக்காக ஆசிட் பாட்டில் எடுத்துகிட்டு வரான். இதை தெரிஞ்சுக்கிட்ட சந்திரா அந்த ரவுடி கூட சண்டை போட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அடிக்கும்போது அவளோட கையில் அந்த ஆசிட் தெரித்து தழும்பாயிடுது, காயமாயிடுது. அந்த ரவுடி அடி தாங்காமல் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு கீழே விழுந்துடுறான். இப்போ நாச்சியப்பனை காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் ஒருத்தன் பேசி, என்னோட பொருள் இன்னும் 2 வாரத்தில் வெஸ்ட் ஹார்பருக்கு வருது, நீ 2 போலீஸ் ஆஃபீஸர் கூட போய் அந்த பொருளை சேஃபாக என்னோட குடோனுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு சொல்கிறான். இந்த கால் மூலயமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த ஆர்கன் மாஃபியா கும்பலுக்கும் நாச்சியப்பனுக்கும் இன்னும் நிறைய போலீஸ்க்கும் சம்மந்தம் இருக்கிறதா அர்த்தமாக தெரிய வருது. இப்போ நாச்சியப்பன் அந்த ரவுடியை பார்த்து, என்ன ஒரு பொண்ணு அடித்தாளா, உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த ரவுடி சொல்கிறான், அவள் சாதாரண பொண்ணு கிடையாது, சரியான அடி கிடச்சிது எனக்கு, உங்களை அடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே நாச்சியப்பன் அவளை பார்க்கணுன்னு சொல்லி அந்த ரவுடி கிட்டே கேட்குறான். அந்த ரவுடி நாச்சியப்பனை சந்திரா வேலை செய்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறான். நாச்சியப்பன் சந்திராவை பார்க்குறான். இவங்க சந்திராவை பார்க்குறத சந்திரா தெரிஞ்சுக்கிறா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சந்திரா ஆட்டோவில் கிளம்புறா. அந்த நேரத்தில் சன்னியும் அதே ஆட்டோவில் ஏறுறான். இப்போது சந்திரா மேலே ஏதோ ஸ்மெல் வரதை சன்னி நோட் பண்ணுறான். அவள் கையில் இருக்கிற தழும்பையும் பார்க்குறான். சன்னி சந்திரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் வெளியூரா, என்ன ஞாபகம் இருக்கா, நான் உங்கள் ஆப்போசிட் ஃப்ளாட்டில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் வீக் என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, என்னோடய வீட்டில் பார்ட்டி வச்சுருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி சந்திராவை இன்வைட் பண்ணுறான். சந்திராவும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோலேருந்து இறங்கி போயிடுறான். பர்த்டே பார்ட்டி நடக்கிற நாளும் வந்துடுது. இப்போது நம்ம ஹீரோ சந்திராவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். சன்னியோட ஃப்ரெண்டு நைஜில், எங்கே அந்த பக்கத்து வீட்டு அழகி அப்படின்னு சொல்லி கேட்குறான். சன்னி உடனே, சந்திரா தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்கா, கிட்ட வந்தால் அவன் மேலே ஒரு ஸ்மெல் வருது,
பர்த்டே பார்ட்டிக்கு ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே சந்திராவும் வந்துடுறா. அந்த பார்ட்டியில் இருக்கிற எல்லார் கண்ணும் நம்ம சந்திரா மேலே தான் இருக்குது. சந்திரா ரொம்ப அழகாக இருக்கா. ஆனால் அங்கே இருந்த பூனை மட்டும் சந்திராவை பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சிடுது. சன்னியோட ஃப்ரெண்ட்ஸ் நைஜிலும் வேணுவும் அவள் கூட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் சன்னி நோட் பண்ணுறான் அவளோட கையில் தழும்பு இல்லை. அந்த பார்ட்டியில் ஒருத்தனுக்கு கையில் லைட்டாக கட் ஆகிட்டு பிளட் வர ஆரம்பிச்சிடுது. அதை பார்த்த உடனே சந்திராவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறான். வேணுவும் சந்திரா கிட்ட போய் உங்களுக்கு ரத்தத்தை பார்த்தா தலை சுத்துமா, எனக்கும் தலை சுத்தும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சந்திரா நீ டாக்டர் தானே வேணும் அப்படி சொல்லி சந்திரா கேட்குறா. அதுக்கு வேணும் நான் இன்னும் பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிடுறான். பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா போலீஸ் வந்து என்ன ஒரே சத்தமாக இருக்குது, நெய்பர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருக்காங்க. பர்த்டே பார்ட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சன்னியோட ஃப்ரெண்டு சொல்கிறான். பர்த்டே பார்ட்டி நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சவுண்டை கம்மி பண்ண சொல்லிட்டு கஞ்சா இருக்கிறத பார்த்துட்டு வார்ன் பண்ணிட்டு போலீஸ் அங்கேருந்து போகிறாங்க. அங்கேருந்து போகும்போது நாச்சியப்பன் அங்கே நிற்கிற சந்திராவை பார்த்துடுறான். வேணும்னே அவளை கோவப்படுத்துறதுக்காக அங்கே நிற்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட கஞ்சா இருக்கான்னு சொல்லி கையை வச்சு செக் பண்ண சொல்கிறான் இன்னொரு போலீஸ்கிட்ட. அந்த போலீஸும் போய் செக் பண்ண போகிறான். அதை பார்த்த உடனே சந்திராவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவளுக்கு கோவம் வரதை தெரிஞ்சுக்கிட்ட நாச்சியப்பன் வேணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அந்த பசங்களெல்லாம் வார்ன் பண்ணிட்டு வெளியில் போயிடுறான். போலீஸ் அங்கேருந்து போனதுக்கப்புறமா போலீஸ் செக் பண்ண பொண்ணு அழுதுட்டு இருக்கா. சன்னி அந்த பொண்ணை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். சந்திரா சன்னிக்கிட்ட வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் என்ஜாய் பண்ணுறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறா. சந்திராவுக்கு பின்னாடியே நெய்ஜிலும் சந்திராவோட ஃப்ளாட்டுக்கு போகிறான். இதை சன்னி இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ காலையில் ஆகுது. நைஜலோட அம்மா சன்னிக்கு கால் பண்ணி சன்னி இன்னும் வீட்டுக்கு வரல, அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் செக் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு சந்திரா ஃப்ளாட்டில் நைஜல் இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக சந்திரா ஃப்ளாட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் சன்னி. சந்திரா சன்னிக்கிட்ட கோவமா இங்கேருந்து போயிடு, இங்கே யாரும் இல்லை. சந்திரா கதவை திறக்காமையே நான் தூங்கணும், என்னை இரிட்டேட் பண்ணாத, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி சன்னியை அனுப்பிடுறா. சரின்னு சன்னியும் அவனோட ஃப்ளாட்டுக்கு போக போகிறான். அந்த நேரத்தில் சந்திராவோட ஃப்ளாட்டுக்கு ஒருத்தன் ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு சந்திராவோட வீட்டுக்குள்ளேயே போய் கதவு மூடுறத பார்க்குறான். சன்னிக்கு சந்திரா மேலே சந்தேகம் வருது. ஏதோ ஒரு டவுட் வருது சந்திரா மேலே. வேணுக்கிட்ட போய் நமக்கு சந்திராவை பற்றி எதுவுமே தெரியாது, நம்ம போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேணுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே சந்திரா சன்னியோட வீட்டுக்கு வந்துடுறா. சன்னிக்கிட்ட போயிட்டு எனக்கு தூக்கத்துலேருந்து எழுப்புனா ரொம்ப கோவம் வரும், நான் இப்படி தான் திட்டி அனுப்பிடுவேன், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் நேஜலை தேடி வந்தேன், வேணுவோட கிரெடிட் கார்டு நேஜல் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நேஜல் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சந்திரா சொல்கிறான். சந்திராவோட ஷூவில் பிளட் ட்ராப்ஸ் இருக்கிறத சன்னிக்கு சந்திரா மேலே தான் இன்னும் டவுட் வருது. நேஜில் சந்திரா ஏதாவது பண்ணியிருப்பாளோ அப்படின்னு திங்க் பண்ணுறான். சந்திரா போன உடனே வேணுக்கிட்ட சன்னி நேஜல் சந்திராவோட வீட்டில் தான் இருப்பான்னு எனக்கு தோணுது, சந்திராவோட ஃப்ளாட்டுக்கு யார் யாரோ வந்துட்டு போகிறாங்க, ஒருவேளை சந்திரா ஆர்கன் மாஃபியா கும்பலை சேர்ந்தவளா இருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு சன்னி வேணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சந்திரா வெளியில் போனதும் நான் சந்திராவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன், நீ அப்போ சந்திராவோட வீட்டுக்கு போய் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சன்னி வேணுக்கிட்ட சொல்கிறான். அதே மாதிரி சந்திராவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சன்னி போகிறான். சந்திரா போனதும் சந்திராவோட வீட்டுக்கு வேணு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போகிறான். அந்த நேரம் பார்த்து அவள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே நைஜில் அவனோட பேக்கெட்டில் கஞ்சா இருந்ததுனால அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டதா வேணுக்கிட்ட சொல்கிறான். சந்திரா ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டுருக்கா. அந்த நேரம் பார்த்து அந்த ஆர்கன் மாஃபியா கும்பலை சேர்ந்த அந்த ரவுடி சந்திராவோட 2 கிட்னியும் எடுத்துடலான்னு சொல்லி பேசிக்கிட்டே சிரஞ்சியை ரெடி பண்ணிட்டு சந்திரா மேலே சிரஞ்சியை குத்திடுறான். அவளை அந்த ஆட்டோவில் தூக்கிட்டு போயிடுறான். இதை எல்லாத்தையும் பார்த்து சன்னி அங்கே இருந்த ஒரு பையன்கிட்ட போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். இப்போது சந்திரா எக்ஷி மாதிரி அவனோட கழுத்துலேயே கடிச்சு 2 பேரையும் கொலை பண்ணிடுறா. இதை எல்லாத்தையும் பார்த்து சன்னி மிரண்டு போயிடுறான். இப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆசிட் ஃபேக்ட்ரியில் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறாங்க. சந்திராவை பார்த்து அன்னைக்கு என்னை வண்டி இடிக்க வரும்போது நீ தானே என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சந்திரா ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. நீ மனுஷி இல்லைன்னு தெரியும், நீ அவனை கடிக்கும் போது உன்னோட பல்ல பார்த்தேன், நீ வந்து யக்ஷியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவ ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. பாடியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் சந்திரா வீட்டுக்கு போகிறாங்க. சன்னி தூங்கி எந்திரிச்சதும் சந்திரா வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறான். ஆனால் டோர் க்ளோஸ்ட் ஆகிருக்கு. ஜன்னலில் இருக்கிற நியூஸ் பேப்பரை கிழிச்சு ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃப்ரெண்டை கூப்பிடுறான். ஜன்னலில் இருந்த நியூஸ் பேப்பரை கிழிச்ச உடனே சன்லைட் சந்திரா மேலே பட்டு சந்திராவோட ஸ்கின் பர்ன் ஆக ஆரம்பிக்குது. உடனே சந்திரா முழிச்சிட்டு போய் அந்த ஜன்னலில் திரும்பவும் நியூஸ் பேப்பரை வச்சு ஓட்டுறா. அவள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற பிளட்டை எடுத்து குடிக்கிறா. அந்த பிளட்டை குடித்த உடனே அவளோட பர்ன் ஆன காயம் சரியாயிடுது. ஃப்ரிட்ஜில் இருக்கிற பிளட்டை பார்த்த உடனே சன்னிக்கு ரொம்ப பயமாயிடுது.
இப்போ வேணு சந்திரா வீட்டுக்கு வந்துடுறான். உங்க அப்பா கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சன்னி கிட்ட அவனோட போனை கொடுக்குறான். அந்த நேரம் வேணு சந்திராவோட புக் ஒண்ணுல சன்னியோட போட்டோ இருக்கிறத பாக்குறான். அது என்னன்னு போய் பாக்குறதுக்குள்ள சந்திரா அந்த புக்கை வாங்கிட்டு பேட் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொலை நடந்த இடத்த காட்டுறாங்க. அங்க போலீஸ் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நாச்சியப்பன் கையில ஒரு ஐ லென்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல போலீஸுக்கு கால் பண்ண சொன்னால நம்ம ஹீரோ சன்னி, அந்த பையனை நாச்சியப்பன் பார்த்துடுறான். பார்த்த உடனே அந்த பையன் சன்னியையும் சந்திராவையும் அடையாளம் காட்டிடுறான். இப்போ நாச்சியப்பன் சந்திராவோட வீட்டுக்கே போயிடுறான். அங்கே அவளோட வீட்டில் சந்திராவோட வீட்டில் ஒரே ஒரு லென்ஸு அப்புறம் பிளட்டு இதெல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தேகப்படுறான். இந்த பக்கம் நம்ம சன்னி சந்திரா கிட்ட உன்னோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சந்திரா நீலி அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம சன்னி கல்யாணக்காட்டு நீலியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சந்திரா ஆமா அப்படின்னு சொல்றான். கத்தனார்னு ஒருத்தன் உன்னை ஆணி அடிச்சு கொண்டுட்டதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சன்னி கேட்குறான். ஊர் மக்களை நம்ப வைக்கிறதுக்காக ஏற்படுத்தின கதை தான் இது அப்படின்னு சந்திரா சொல்றா. இப்போ ஃப்ளாஷ்பேக்ல கத்தனார் நீலி கிட்ட சொல்றாரு, மரணத்தை முறியடிக்கிற சக்தி ஏதோ உன்னோட உடம்புல இருக்கு, அதான் நீ இந்த நிலைமையில இருக்க. இங்க நீ மட்டும் இப்படி இல்லை, உன்ன மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல கொஞ்சம் பேர் நல்லவங்களாவும் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தீய சக்தியாகவும் இருக்காங்க. அந்த சாத்தான கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கத்தனார் நீலியை பார்த்து கேட்குறான். அந்த சாத்தானை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ மூத்தோனை பார்க்கணும் அப்படின்னு ஜீசஸோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. சந்திரா அவளோட ஃப்ளாட்டுக்கு வரா. அங்கே நாச்சியப்பன் இருக்கிறத பார்க்குறா. நாச்சியப்பன் துப்பாக்கி வச்சு சந்திராவை சுட பார்க்குறான். நாச்சியப்பன் சந்திரா கிட்ட, நீ யாரு, என்ன பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்கியா, நீ யாரை கொலை பண்ணியிருக்கன்னு தெரியுமா, அவனுங்களுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சா உன்னையும் உன் கூட சுத்துறவனையும் சேர்த்து கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நீ இங்கேருந்து உயிரோட போனா தானே அப்படின்னு சந்திரா சொல்லிட்டு நாச்சியப்பனை கொலை பண்ண போறா. நாச்சியப்பனோட கையை கடிச்சிடுறா. அந்த நேரம் பார்த்து சத்தம் கேட்டு சன்னியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ சன்னி சந்திரா கிட்ட, நாச்சியப்பன் ஒரு போலீஸ்காரன், அவனை கொன்னா கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும், நீ இங்கேருந்து வேற இடத்துக்கு போனால் எல்லா பிரச்சனையும் தீந்துடும், அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போதே நாச்சியப்பன் சன்னியை துப்பாக்கியை வச்சு சுட்டுடுறான். சன்னியோட வயிற்றுலேயே துப்பாக்கியோட குண்டு பாஞ்சிருது. இப்போ நாச்சியப்பன் அந்த பில்டிங்லேருந்து கீழே குதிச்சு சந்திரா கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இப்போ நாச்சியப்பன் மீடியாவில் போயிட்டு சந்திராவையும் சன்னியோட ஃப்ரெண்ட்ஸையும் சன்னியையும் ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணிடுறான். அதனால இப்போ போலீஸ் சந்திராவையும் சன்னி அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தேட ஆரம்பிச்சிருது. இந்த நேரம் சன்னியை ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளியிலையும் கூட்டிகிட்டு போக முடியாது. சந்திரா சன்னியை காப்பாற்றுறதுக்காக ஒரு பாழடைஞ்ச கிளினிக்கு கூட்டிகிட்டு போகிறா. சந்திரா நாச்சியப்பனை கடிச்சதுனால அவனுக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது. அவனுக்கு வெளியில் ஏதோ வித்தியாசமான சத்தம்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அவன் பிளட்டை பார்த்தாலே டெம்ட் ஆக ஆரம்பிச்சிடுறான். இப்போ சந்திரா சன்னிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு, நான் இங்கேருந்து போய் ஆகணும், நீ எந்த தப்பும் செய்யாதவன், நீ மீடியா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்னு சொல்கிறா. சந்திரா கொடுத்த மருந்தால சன்னிக்கு ஒரு மாதிரி போதை ஆயிடுது. சன்னி ஏதோ பேச ஆரம்பிக்கிறான். சந்திரா கிட்ட சன்னி, உனக்கு சன்லைட்டை தவிர வேற என்னெல்லாம் வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹார்ட் தான் என்னோட வீக்னஸ், ஹார்ட் நின்றுடுச்சுன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சந்திரா சொல்றா. நீ என்ன கடிச்சா என்னாலையும் உன்ன மாதிரி யக்ஷி ஆக முடியுமா அப்படின்னு சன்னி கேட்குறான். கடிச்சா எனக்குள்ள இருக்கிற வைரஸ் உனக்குள்ளேயும் டிரான்ஸ்மிட் ஆகிடும். ரொம்ப அபூர்வமான உடல் இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ண முடியும். ஆனால் உன்னோட உடம்புக்குள்ள வெறும் தண்ணியும் தம்மும் மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1 வீக்ல ரேபிஸ் மாதிரி நோய் வரும், செத்துருவாங்க, அதுவும் பெயின்ஃபுல் டெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இதுவே ஹெல்த்தி பாடியாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கம் நாச்சியப்பன் வேம்பையராகவே மாறிடுறான். இப்போ போலீஸ்காரங்க சன்னியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணி வந்துடுறாங்க. யாருக்கும் தெரியாமல் சந்திராவை தலையிலே ஷூட் பண்ணிட்டு சன்னியையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த டைம்ல ஒரு மேஜிக் பண்ற ஒரு வேம்பையரை காட்டுறாங்க. அந்த வேம்பையர் காமெடியா வந்து 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு சந்திராவையும் சன்னி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்த விட்டு காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுது. இவங்க அங்கேருந்து போன உடனே நாச்சியப்பன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து சன்னியையும் சந்திராவையும் தேடுறான். அந்த இடத்துல 2 போலீஸ் ரத்தத்தோட கிடக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு டெம்ட் ஆயிடுது. அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு அவங்க 2 பேரையும் கொண்டு போட்டுடுறான். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அந்த சீனியர் லேடி போலீஸ் நாச்சியப்பனை ஷூட் பண்ணுறா. ஆனால் நாச்சியப்பனுக்கு ஒன்றுமே ஆகலை. இப்போ நாச்சியப்பன் அவங்க அம்மாவே கொண்டு அந்த ரத்தத்தை குடிச்சிட்றான். இப்போ சந்திரா சன்னி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த புது இடத்துக்கு வந்துடுறாங்க. சந்திரா ஒரு ஃபோட்டோவை சன்னி கிட்ட காட்டி, இவன் என்னோட 1905ல் என்னோட பாய் ஃப்ரெண்ட், இவன் பார்க்கறதுக்கு ஒன்றை மாதிரியே இருப்பான், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். அந்த டைமில் பிரிட்டிஷ் போலீஸில் ஒருத்தன் வந்து என்னை ஃபாலோ பண்ணான், அவன் என்னை கொல்ல ட்ரை பண்ணான். அந்த பிரிட்டிஷ் போலீஸில் ஒருத்தன் என்னை துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணும்போது இவன் நடுவில் வந்து என்ன காப்பாத்திட்டான், இவன் செத்து போயிட்டான், அந்த குற்ற உணர்வு எனக்கு இன்னமும் இருக்கு அப்படின்னு சன்னி கிட்ட சந்திரா சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம்ல சந்திராவோட ஃப்ரெண்டு வந்து, நீ கொன்னதுல ஒருத்தர் கஜேந்திரன்ற கேங்ஸ்டர் பொலிட்டீஷியனுடைய தம்பி, இப்போ கஜேந்திரன் உன்னை தான் தேடிட்டு இருக்கான், உன்னை கண்டிப்பா கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு சொல்றான்.
நீ கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். உன்னை மூத்தவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் உன்னை ஸ்வீடன்லேருந்து இங்கே வரவழைச்சோம். ஆனால் இப்போது நிலைமையே மாறி போச்சு. நீ இங்கேருந்து போய் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சந்திரா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த கஜேந்திரன் ஹோம் மினிஸ்டர்கிட்ட பேசி ஆன்டி டெரரிஸ்ட் கருடா ஃபோர்ஸை வரவழைச்சிருக்கான். அவங்க இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. சன்னிக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ சன்னியை காப்பாத்துறதுக்காக சந்திரா அந்த கருடா ஃபோர்ஸ் கூட சண்டை போட்டு எல்லாத்தையும் கொன்னுடுறா. அந்த சமயத்துல கஜேந்திரனோட ஆளுங்க வந்துடுறாங்க. வந்து கரெக்டா சந்திராவோட ஹார்ட்லயே ஷூட் பண்ணி சந்திராவை கீழே விழ வச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற சன்னி கிட்ட நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்றா. இப்போ யாருமே எதிர்பார்க்காத விதமா சன்னி சந்திராக்காக ஒரு பிளட் பேக்கெட்டை தூக்கி போடுறான். சந்திரா அதை குடிச்சிட்டு மறுபடியும் உயிரோட வந்து எல்லா ரவுடியையும் அடிச்சு போட்டுடுறா. இப்போ நாச்சியப்பன் வரான். அவன் கூட சந்திரா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் ஃப்ரெஷ்ஷாக கன்வெர்ட் ஆகிருக்கிறதுனால அவனுக்கு சன்லைட்னா வீக்னஸ் கிடையாது. சந்திராவை விட ரொம்ப பலசாலியாகவும் இருக்கான். நாச்சியப்பன் சந்திரா கிட்ட, இங்கே நீ மட்டும் என் பேர் கிடையாது, உன்ன மாதிரி நிறையா பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. இப்போ நானும் உன்ன மாதிரியே ஆயிட்டேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தலைவன் இருக்கான். அவன் யாருன்னு நான் பார்க்கணும். அவன் யாருன்னு சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை அடிக்க ஆரம்பிச்சிடுறான். சந்திராவால் நாச்சியப்பனை ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியல. சந்திரா கீழே விழுந்துட்டா. இப்போ சந்திராவை காப்பாத்துறதுக்காக சன்னி கன் எடுத்துட்டு வந்து நாச்சியப்பனை நெஞ்சிலேயே சுட்டுடுறான். ஆனா அவன் லெஃப்ட் சைட் சுடாம ரைட் சைட் சுட்டதுனால நாச்சியப்பன் மறுபடியும் உயிரோட வந்து சன்னியோட ஃப்ரெண்ட் நெய்ஜில் கழுத்துல கத்தி வச்சு கீழே தள்ளி விட்டுடுறான். இப்போ சன்னியையும் கொல்ல வரான். அந்த நேரம் பார்த்து வேணு குறுக்க வந்து சன்னியை காப்பாத்திடுறான். இப்போ டக்குன்னு சந்திரா எந்திரிச்சு வந்து நாச்சியப்பனை கத்தியால நெஞ்சிலே குத்தி கொலை பண்ணிடுறா. இப்போ நாச்சியப்பனோட பாடியை எடுத்துட்டு போய் ஒரு லாக்கர்ல சேஃப்டியா பூட்டி வச்சிடுறாங்க. சன்னிக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இப்போ எந்த ஆபத்தும் கிடையாது. எல்லாத்தையும் சந்திரா கொண்டுட்டு சேஃபாக ஆக்கிடுறா. அதனால் இப்போது சந்திரா பெங்களூரை விட்டு கிளம்ப முடிவு செய்கிறா. கிளம்புறதுக்கு முன்னாடி சன்னியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறா. சன்னியும் இனிமேல் உன்னை எப்போ பார்ப்பேன், எப்போ பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். 2 பேரும் இப்போ லாஸ்ட் ஹக் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சன்னி அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்காக அவசரமாக கார் எடுத்துகிட்டு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம சந்திராவும் பெங்களூரை விட்டு கிளம்பி போயிடுறா. இதோட இந்த படம் முடியும் போது கடைசியாக துல்கர் சல்மானை காட்டுறாங்க. ஃபைட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி காட்டுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.